அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை, மிகச்சிறந்த ஒரு கடமையை நிறைவேற்றிய வண்ணமாக ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம போன ஹுத்துபாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜக்காத்து கொடுக்கறனால, சதக்கா கொடுக்கறனால, தர்மங்கள் பண்ணுறனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதாக்கள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத போன ஜும்மாவில் பார்த்தோம். இந்த ஜுமாவில் கொடுக்கலேன்னு சொன்னால் என்ன தண்டனை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால், ஜக்காத் என்பது கட்டாயமான கடமை, அது ஒரு ஃபர்லு என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஜக்காத்து சுன்னத்து, நஃபீலு, நீங்கள் நினச்சா கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி தொழுகை என்பது கட்டாயமான கடமையோ, நோன்புகள் கட்டாயமான கடமையோ, அதே மாதிரி இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஜக்காத் என்பது கட்டாய கடமை என்பது நாம் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது இன்னைக்கு நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த அலிஃபுபா படிச்சிருப்பீங்கல்ல, அப்பவுமே இஸ்லாத்தின் கடமைகள் 5 படிச்சிருப்போம். கலிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. ஒரு 2-3 வயசுலேயே இதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ ஜக்காத் என்பது ஃபர்லு என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபர்லை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய அநியாயக்காரன் என்பது நான் சொல்லுகின்ற முதல் செய்தி. 2வது, சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 34, 35 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன் என்பது அந்த வசனங்கள். எவர்கள் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டார்களோ, சேகரித்து வைத்து கொண்டார்களோ, அதே சமயத்தில் வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ்,
அதற்குரிய ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கவில்லையோ, சொத்துக்களை சேர்ப்பது என்பது தப்பு கிடையாது. சொத்தை சேர்க்கணும், நீங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், பொருளீட்டனே என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அந்த சேர்த்த சொத்து ஜக்காத்துடைய அளவுகோலை அடைந்த பிறகும் யார் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ, அது பில்டிங்காக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், தங்கங்களாக இருக்கலாம், வெள்ளிகளாக இருக்கலாம், இன்னும் பல சொத்துக்களாக இருக்கலாம், ஜக்காத்துக்குரிய சொத்து. அந்த ஜக்காத்துக்குரிய சொத்தை யாரு கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவர்களுக்காக கடுமையான அதாபு காத்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான அதாபு என்பது அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ற இந்த வசனத்தை சூரத்து தௌபாவுடைய 34வது ஆயத்தில் பேசுகிறான். அந்த கடும் அதாபு என்ன, பயங்கரமான அதாபு என்ன என்பதை அடுத்த ஆயத்தில் பேசுகிறான். யௌம, அந்த நாளில், யுஹமா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் சேர்த்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் நரக நெருப்பில் போட்டு என்ன செய்யப்படும், உருக்கப்படும். உருக்கப்படும். உங்களுக்கு தெரியும், தங்கத்தில் நெருப்பை போட்டமாக்க அது அப்படி தக என்ன செய்யும், கொதிக்குமா இல்லையா, தண்ணியா மாறுமா இல்லையா, அது மாதிரி நம்ம இந்த உலகத்தின் நெருப்பில் அல்ல, எந்த நெருப்புல, நரகத்தின் நெருப்பால் அதை போட்டு உருக்குவோம். அப்படி தண்ணி மாறி தங்க அப்படியே கொதிக்கும். அப்படி கொதிக்கும் போது நஊது பில்லாஹி மின்ஹா ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும், அந்த உருக்கப்பட்ட அந்த தங்கம் கொதிக்கிறதே அதை கொண்டு அவர்கள் சூடு போடப்படுவார்கள். எங்கு, ஜிபாஹுஹும், அவருடைய நெத்திகளிலும். அந்த உருக்கப்பட்ட நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், அந்த உருக்கப்பட்ட தங்கத்தை அல்லாஹ் இந்த நெத்தியில நஊது பில்லாஹி மின்ஹா நெத்தியில ஊத்துவான். ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், 2 விலா புறங்களிலும் ஊத்துவான். வ லுஹூருஹும், முதுகுகளில் என்ன செய்வான், ஊத்துவான். ஊத்துனா அவனுக்கு தாங்க முடியாது, அப்படி கத்துவான், கதறுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஃபதுகு, இந்த அதாபை நீ அனுபவித்துக் கொள், இந்த தண்டனை நீ அனுபவித்துக் கொள். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், நீ உனக்காக உலகம் என்று சொல்லி நீ சொத்து பத்துகளை சேர்த்து ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தாயா இல்லையா, அதுதான் இந்த சொத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி என்ன செய்வான், அதை உருக்கி அவருடைய நெத்தியிலையும் விலாப்புறங்கள்லையும் முதுகுகள்லையும் ஊத்துவான் என்று இந்த வசனம் பேசுகிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நரகத்தின் அதாபு என்பது ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, எவ்வளவு நாளே, கடைசி வர. இன்னொரு வசனத்தில் பேசுகிறான், குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், அப்படியெல்லாம் ஊத்தப்படுகிற போது அந்த தோள்கள் எல்லாம் அப்படி வெந்துரும். அப்படி நரகத்தில் தூக்கி போட்டு அந்த தங்கத்தை வெள்ளிய காய்ச்சி ஊத்துனோனையுமே இந்த குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும், ஜில்துனா தோல்ல என்ன செஞ்சறேன், அப்படியே வெந்து போயிரும். தோல் வெந்து போற உனையுமே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அந்த தோலை நீக்கிவிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், இன்னொரு புதிய தோலை உருவாக்குவான். அது வெந்து போயிரும். 3வது புதிய தோலை உருவாக்குவான், அது வெந்து போயிரும். 4வது புதிய தோலை உருவாக்குவான், அது வெந்து போயிரும். குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, எப்போதெல்லாம் தோள்கள் வெந்து போய்விட்டனவோ, கரிந்து போய்விட்டனவோ, சாம்பலாகி விட்டனவோ, அப்படி போன உனையுமே இன்னொரு புதிய தோள்களை நாம் உருவாக்குவோம். ஏன் என்று சொன்னால், லியதூகுல் அதாப், அவன் அதாபை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஜக்காத்து கொடுக்காம இருந்தான்ல, துனியாவுடைய மோகத்தில் இருந்தான்ல, துனியாவுடைய ஆசையில் இருந்தான்ல, அதற்குரிய அந்த ஜக்காத்து கொடுக்காதனால அந்த தண்டனையை முழுமையாக அனுபவிப்பதற்காக நாம இப்படி வேலையை செய்வோம் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஜக்காத்து கொடுக்காதவங்க மறுமையில் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்பது முதல் தண்டனை. 2வதாக, இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1403வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் அத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸில லஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன்
யாருக்கு அல்லாஹ் மாலை கொடுத்து ஜகாத்துக்குரிய அந்த நிசாபுக்குரிய மால் அதுக்கு மேல உள்ள மாலை யாருக்கு கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு அதற்குரிய ஜகாத்தை யாரு கொடுக்கவில்லையோ அந்த அம்புட்டு மாலையும் அம்புட்டு சொத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் பயங்கரமான ஒரு பாம்பாக அல்லாஹ் மாத்துவான். ஹதீஸ் பேசுகிறார். அந்த தங்கம் வெள்ளி பில்டிங்கு என்னென்ன சொத்துலாம் வச்சு ஜக்காத்து கொடுக்காம இருந்தாங்களோ முஸ்ஸில லஹு ஷுஜாஅன் யௌமல் கியாமா கியாமத்து நாளில் பயங்கரமான ஒரு பாம்பாக அதை அல்லாஹ் மாத்துவான். அந்த பாம்பு என்பது விஷம் நிறைந்த பாம்பாக இருக்கும். அந்த விஷம் நிறைந்த பாம்பாக அதை மாற்றி சொத்து பத்துகளை அல்லாஹ் மாற்றி அவருடைய கழுத்தில் அல்லாஹ் மாலையாக போடுவான். அப்படி கழுத்துல போட்ட உடையுமே அந்த பாம்பு என்ன செய்யும், அப்படியே கழுத்தை அப்படியே அப்படி கட்டிக்கிறோமா, கழுத்தை கட்டி அப்படியே நவது பில்லாஹி மினஹா இந்த கங்க கன்னத்துல முதுகு எல்லா இடத்துலயும் அப்படி கொத்துமா. அந்த விஷம் நிறைந்த பாம்பு பயங்கரமான பாம்பு என்பது அப்படி அவனை கொத்தும். அந்த விஷத்தின் தாங்க முடியாமல் அவன் அதாபால் கதறுவான், கத்துவான். அப்ப அந்த பாம்பு சொல்லுமா, ஆனா மாலுக ஆனா கன்சுக, நான் தான் உன்னுடைய மால், நான் தான் உன்னுடைய கன்ஸ். கன்ஸ்னா என்ன, ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்சிருந்தார்ல, நான் தாண்டா ஓ மாலு, நான் தான் ஓ கன்சு, உலகத்துல கொடுக்காம இருந்திய அதான் நானாக இருக்கிறேன் என்று அந்த பாம்பு பேசும் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப முதல்ல நரக நெருப்பில் உருக்கப்பட்டு சூடு போடப்படும். இரண்டாவது அவைகள் பாம்பாக மாற்றப்பட்டு கழுத்தில் அரிகண்டமாக மாட்டப்பட்டு அதை கொத்த வச்சு அந்த விஷத்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அவரை அதாபு செய்வான், தண்டிப்பான். இது இரண்டாவது அதாப். மூணாவது அதாப என்ன என்று சொன்னால், அந்த காலத்தில் இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அதுவும் அதிகமாக வச்சிருப்பாங்க. அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்காம என்ன செய்வாங்க, ஏமாத்துவாங்க. அப்படிலாம் ஏமாத்துறாங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு ஹதீஸ் பேசுகிறது. அதே இமா புகாரி அவர்களே 1402வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யார் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் வைத்துக்கொண்டு அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவருக்கு என்ன செய்வாராம் என்று சொன்னால், அந்த ஆட்டை அந்த மாட்டை அதை அல்லாஹ் வளர்ப்பானா, அதை பெருசா அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த ஆட்டை அந்த அவர் வச்சிருந்தார்ல அந்த ஆடு அந்த மாடு அந்த ஒட்டகம் அதை பெருசா அல்லாஹ் ஆக்குவான். பெருசா அல்லாஹ் வளர்க்க செய்து அவருடைய தோல்ல அல்லாஹ் தூக்கி போட்டுருவாரான். தோல்ல அவரை தூக்கி போட்ட உடனேயுமே அந்த அந்த வெயிட் அவருக்கு என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. மட்டுமல்லாமல் அந்த ஆடு அந்த மாடு அந்த ஒட்டகம் கத்திக்கிட்டு இருக்குமா. அப்படி அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் கத்துகிற போது மஹஷரில் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்களா, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்களா. அப்ப சொல்லப்படும், இவன் உலகத்தில் ஜக்காத்து கொடுக்காதவன், உலகத்தில் ஜக்காத்து கொடுக்காதவன் என்றெல்லாம் சொல்லப்படும். அந்த ஆடு அந்த மாடு அந்த ஒட்டகம் கீழே இறக்கி வைக்கப்படும். இறக்கி வைக்கப்பட்ட உடனேயுமே தன்னுடைய கால்களால் அவனை அது மிதிக்கும். ஆடு மாடு ஒட்டகம் என்ன செய்யுமா, காலால அப்படி சக்கையாக என்ன செய்யும், அவனை மிதிக்கும். அப்படி மிதிக்கிறதுக்கு முன்னால மாடு என்ன செய்யும் என்று சொன்னால், கொம்புகளால் என்ன செய்யும், அவன் அப்படியே முட்டும், முட்டி தூக்கி வீசும். முட்டி தூக்கி வீசி அப்படி ரத்தத்தில் அவன் மிதக்கிறானா இல்லையா, அப்படி ரத்தத்தில் அவன் மிதக்கும் போதே அப்படி காலால அவனை சக்கையாக சுக்குநூறாக மாற்றும். இதுதான் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்குரிய மறுமையின் அதாபாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க. எச்சரிக்கை பண்ணிவிட்டு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் ஜக்காத் விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். முறையாக நீங்கள் கணக்கெடுத்து நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். நீங்க எல்லாம் எனக்கு நெருக்கமானவங்க, என்னுடைய அன்புக்குரியவங்க, என்னுடைய பாசத்துக்குரியவங்க என்பதற்காக நாளை மறுமையில் யா முஹம்மது யா ரசூல் அல்லாஹ் என்று அழைத்து என்கிட்ட உதவி கேட்காதிய, ஜக்காத்து இங்கே கொடுக்காமல் இருந்து விட்டு மறுமையில் என்கிட்ட உதவி கேட்காதிய. அப்படி கேட்டாலும் லா அம்லிகு லக ஷைஅன், என்னால் எந்த உதவிகளும் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு செய்ய முடியாது. கது பல்லகது, என் அருமை சஹாபாக்களே, நான் ஜக்காத்துக்குரிய சட்டத்தை உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேன், அதற்குரிய தண்டனையையும் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேன்.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மறுமை என்பது, நரகம் என்பது படுபயங்கரமானது. ஜகாத் என்பது ஃபர்லு, கட்டாயமான கடமை. யார் இதை கொடுக்கலையோ அவங்க இப்படித்தான் தண்டிக்க, இந்த 3 விதங்கள் என்ன செய்யப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுது. அப்புறம் சில பேருக்குரிய தமிழ்நாட்டு சந்தேகம் என்ன என்று சொன்னால், ஜக்காத்து வருஷம் கொடுக்கணுமா, இல்ல கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்க தேவையில்லையா? இது உலகத்தில் எந்த முஸ்லிம்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறாங்க பத்தியலா, இவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய சந்தேகம் என்ன என்று சொன்னால், வருஷம் கொடுக்கணுமா அல்லது ஒரு தடவை கொடுத்தா போதுமா? கொடுத்த பொருள் தான் சுத்தமா போயிருச்சே, சுத்தமான பொருளுக்கு மீண்டும் ஏன் ஜக்காத்து என்று சொல்லிவிட்டு டைலாக் என்ன, துவைச்ச துணியை மீண்டும் துவைப்பதா? பத்திரிகையில துவைச்ச பொருளை மீண்டும் துவைப்பதா? அதான் ஆல்ரெடி துவைக்கப்பட்டு சுத்தமாயிருச்சே, சுத்தமான பொருளுக்கு மீண்டும் ஏன் ஜக்காத்து என்று சொல்லிவிட்டு 100 கிராம் இருக்குது, 2.5 கிராம் கொடுத்துட்டோம், 97 கிராம் சுத்தமாயிருச்சு. அந்த 97 கிராம் அடுத்த வருஷம் வரை இருக்குது. அடுத்த வருஷம் வரை இருந்த பிறகு அந்த 97 கிராம் ஆல்ரெடி சுத்தமாயிருச்சுல, சுத்தமான பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து அப்படி இந்த லாஜிக்கு பேசுறாங்கல்ல, இதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு, இதெல்லாம் மார்க்கத்தில் பாவம். நீங்க ஜக்காத் என்பது அந்த பொருளை சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லையே. அப்படியே மடை மாற்றம் பண்றாங்க, தலைகீழ மாத்துறாங்க. நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 103வது வசனம், போன வாரமே இந்த ஆயத்தை சொல்லிருக்கிறேன். 103வது ஆயத்துல நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள். ஜக்காத் என்பது, ஜக்காத் என்றாலே சுத்தப்படுத்துவது, நேரடி பொருளை என்ன ஜக்காத் என்று சொன்னாலே சுத்தப்படுத்துதல் என்றுதான் பொருள், அதில் மாற்று கருத்து அல்ல. எதை சுத்தப்படுத்துவது, அதான் இங்கே கேள்வி. அந்த பொருளையா சுத்தப்படுத்துது? எதை சுத்தப்படுத்துது? துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள், ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தைங்க, ஏன் வார்த்தை இல்லைங்க, தர்ஜுமா படிச்சு பார்த்துக்கிறங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துகிறான். நம்ம ஒரு வருஷம் பாவங்கள் செஞ்சிருப்போமா இல்லையா? இந்த பாவங்கள் என்பது அசுத்தம் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆபாச எண்ணங்கள், ஆபாச பேச்சுக்கள், ஆபாச செயல்பாடுகள் அசுத்தம் என்று குர்ஆன் பேசுகிறது. ஷிர்க் அசுத்தம் என்று குர்ஆன் பேசுகிறது. நிஃபாக் அசுத்தம் என்று குர்ஆன் பேசுகிறது. பித்அத் அசுத்தம் என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. அதே மாதிரி பேராசை அசுத்தம் என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. கஞ்சத்தனம் அசுத்தம் என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அசுத்தங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை நீக்கி சுத்தப்படுத்துகிறான் என்று சொன்னால் பாவங்க நம்மள அல்லாஹ் சுத்தப்படுத்துறாங்க. நம்ம ஒரு வருஷம் பாவம் செஞ்சுட்டு இல்லையா? அந்த ஒரு வருஷம் பாவத்தை நம்ம ஜக்காத்து கொடுக்கறனால துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துறான். பொருளை சுத்தப்படுத்துறது இல்லை. நான் கேட்கிறேன், அந்த பொருளை என்ன திருடியா கொண்டு வந்தோம்? 100 கிராம் தங்கத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை கொடுத்துட்டா 2% கொடுத்து விட்டா அந்த 97 சுத்தமா போயிடுச்சு அப்படிங்கிறாங்களே. அந்த 100 கிராம் திருடி கொண்டு வந்தா வச்சுக்கிறோம். ஹலாலா கஷ்டப்பட்ட காசுங்க, வட்டிக்கு வாங்கி ஹராமா பண்ணோம். கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி மாதிரி சேர்த்து அதை வச்சுக்கிறோம். அம்புட்டு பொருள் சுத்தமான பொருள், அந்த பொருள் சுத்தமான பொருள். அப்போ பொருளை சுத்தப்படுத்துவது அல்ல, யாரை சுத்தப்படுத்துகிறது? அந்த நபரை சுத்தப்படுத்துகிறது. இந்த வருஷம் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ் மன்னிச்சு சுத்தப்படுத்திட்டா, அப்புறம் அடுத்த வருஷம் வரையில அவர் பாவங்கள் செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா மனுஷன் தானே பாவம் செய்வார்ல. அந்த பாவத்தை மன்னிக்க அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? மறுபடியும் அதுக்கு கொடுக்கணும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் நீங்க வருஷம் ஜக்காத்து கொடுங்க அப்படின்ட்டு ஹதீஸ்லயே தெளிவா இருக்குது. அதாவது நீங்க பாத்தீங்களாக்க ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1455வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், அப்படித்தானே? உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்டுடைய ஜக்காத்துடைய அளவு நிசாபு இருக்கு பத்தியலா, அந்த நிசாபு சட்டமும் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தெரியலைன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்களே நான் கேட்பேன், நீங்களே பதில் சொல்லுங்க. இந்த ஹதீஸ புகாரியுடைய 1455வது ஹதீஸை நீங்க படிச்சு பாருங்க. யார் ஆடு வச்சுக்கிறாங்களோ அவங்க பண்ணையில 1 to
39 ஆடுகள் வரை இருந்தால், 1 to 39 ஆடுகள் வரை இருந்தால் அந்த பண்ணையின் மீது என்ன இல்லை? ஜக்காத்து இல்லை. நான் பண்ண வச்சுக்கிறேன், ஆட்டு பண்ண 39 ஆடு தான் இருக்குது, அதுக்கு என்ன இல்லை? ஜக்காத்து இல்லை. ஓகே. அப்புறம் அதே ஹதீஸில் உங்களுடைய ஆட்டு பண்ணையில் 40 120 ஆடு வரை இருந்தால் நீங்கள் ஒரு ஆடை ஜக்காத்தாக கொடுங்கள். பாயிண்ட் புரியுதா? 40 to 120 வரை இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நான் சொல்லல, சொல்ற கணக்கு போறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கணக்கு சொல்றாங்க. உங்களுடைய ஆட்டு பண்ணையில 40 120 ஆடுகள் வரை இருந்தால் ஒரு ஆடை நீங்கள் ஜக்காத்தாக கொடுங்கள் அப்படின்ட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க, 40 to 120. அப்புறம் சொல்றாங்க 121 200 ஆடுகள் வரை நீங்கள் வைத்திருந்தால் என்ன பண்ணுங்க? 2 ஆட்டை ஜக்காத்தாக கொடுங்கள். உங்க ஆட்டு பண்ணையில 121 ஆடு இருக்குது, 121 200 ஆடுகள் வரை இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும்? 2 ஆட்டை ஜக்காத்தா கொடுக்கணும். உங்க ஆட்டு பண்ணையில 201 300 ஆடுகள் வரை இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும்? 3 ஆட்டை ஜக்காத்தாக கொடுங்கள். 300க்கு மேல 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 போக போக ஒவ்வொரு 100 ஆட்டுக்கு என்ன செய்யுங்க? ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்துக்குரிய ஆட்டுக்குரிய கணக்கு போடுறாங்க. இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊற்ற, 1 to 39க்கு ஜக்காத் இருக்குதா இல்லையா? இல்ல. மாஷா அல்லாஹ். 40 to 120க்கு எத்தனை ஆடு ஜக்காத்து? ஒரு ஆடு ஜக்காத்து. 121 200 வரையிலும் எத்தனை ஆடு ஜக்காத்து? 2 ஆடு ஜக்காத். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நான் ஒரு ஆட்டு பண்ணை வச்சுக்கிறேன். என் பண்ணையில் 100 ஆடு இருக்குது. 100 ஆடு இருந்தா எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும்? நான் ஒரு ஆட்டை எடுத்து ஜக்காத்தா கொடுத்துட்டேன். இந்த வருஷம் ஜக்காத்தா கொடுத்துட்டேன். அடுத்த வருஷம் நான் பார்க்குறேன், என்னுடைய ஆட்டு பண்ணையில் ஒரு 30 ஆடு ஜாஸ்தியாக குட்டி போடுமா இல்லையா? 30 ஆடு ஜாஸ்தியாக போயிடுச்சு. அப்போ எத்தனை ஆடு இருக்கு? 130. நீங்கள் துல்லியமாக சில பேர் ஒரு ஆடு போயிருச்சு, 99 போயிருச்சு, 129 தானே, நிறைய காசு வச்சு கணக்கு போடுவாங்கல்ல, அவங்க இப்படிலாம் கணக்கு போடுவாங்க. சரி, ஓகே, உங்கள் பேச்சுக்கே வச்சுக்கணுங்க. சரியா? 129. நம்மளாம் நார்மல் சாதா சீதா ஆதுமி வந்து 130. அந்த ஸ்பெஷல் ஆதுமி இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க நம்ம சாதா சீதாக்குள்ளே போயிடுறேன், அதான் உங்களுக்கு ஈஸி கணக்கு. சரியா? அப்போ 130. அடுத்த வருஷம் 30 குட்டி போட்டுருந்துக்க, எவ்வளோ ஆயிடுச்சு? 130 ஆடா போயிடுச்சு. அப்போ என் பண்ணையில் அடுத்த வருஷம் 130 ஆடுகள் இருந்தால் நான் எத்தனை ஆட்டை ஜக்காத்தா கொடுக்கணும்? 2 ஆடு. 2 ஆட்டை நான் ஜக்காத்தா கொடுக்கணுமா? இல்லை போன வருஷம் தான் 100 ஆட்டுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன்ல, அது சுத்தமாக போயிருச்சுல. சுத்தமான பொருளுக்கு மறுபடியும் துவைச்ச 100 ஆடுகள் தானே, அதையா மறுபடியும் துவைக்கணும். இந்த வருஷம் 30 ஆடு தானே ஜாஸ்தியாக வந்திருக்குது, 39 வரை ஜக்காத்து இல்லை தானே, அப்போ புதுசாக வந்தது 30 தானே, அப்படின்னு நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த ஜக்காத்து இப்படி கொடுக்க கூடாது, வருஷத்துக்கு 1 போதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்டயே இந்த ஹதீஸை கொண்டு போய் காட்டுனா இல்ல இந்த ஹதீஸ் பிரகாரம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. புரியுச்சா? ஏங்க அந்த ஆட்டுக்கு கொடுத்தாச்சங்க, மறுபடியும் கணக்கில் சேர்க்க இல்ல, ரசூல்லா சேர்த்துட்டாங்கல்ல, அந்த ரசூல்லா தாங்க அப்படியே சேர்க்க சொல்றாங்க. அப்ப தெளிவா ஹதீஸ் இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படித்தான் கொடுத்தாங்க. பஹ்ரைன் நாட்டுடைய கவர்னராக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அனஸ் பின் மாலிக்கு அபூபக்கர் சித்திக் கலீஃபாவா இருந்தாங்கல்ல, அவ பஹ்ரைன் நாட்டுக்கு தபால் போடும்போது இந்த நான் சொன்ன கணக்கு இருக்கு பாருங்க, இது ரசூல்லா போட்ட கணக்கு. இந்த ரசூல்லா போட்ட கணக்கு அபூபக்கர் சித்திக் தபால் போட்டு அனஸ் பின் மாலிக்கு பஹ்ரைனுக்கு அனுப்பி விட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப கொடுத்த ஆட்டுக்கு மறுபடியும் கொடுங்க அப்படின்னு சொன்னா இதை வச்சு தான் நாங்கள் அம்புட்டுக்குவோம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஹதீஸ இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1046வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்துல்லா பின் முஆவியா அல் காலிரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மன் ஃபஅலஹுன்ன ஃபகது தஅமல் ஈமான். யார் 3 காரியங்களை செய்தார்களோ அவர்கள் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார்கள். ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லையா? நமக்கு பிரியாணி டேஸ்ட் தெரியும், கப்சாவுடைய டேஸ்ட் தெரியும், மந்தியுடைய டேஸ்ட், அந்த டேஸ்ட் தான் நம்ம நாக்கில் இருக்குது. ஆனா ரசூல்லா சொல்றாங்க, யாரு 3 வேலைகளை பார்க்கறாங்களோ அவங்க எந்த டேஸ்ட்டை சுவைச்சிட்டாங்க? ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார்கள்
அப்படிங்கிறாங்க. முதல் நபர் யார் என்று சொன்னால், மன் அபதல்லாஹ் வஹ்தஹு, யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார்களோ, அல்லாஹ்வுக்கு இணையே வைக்காமல், அல்லாஹ்வுக்கு ஷிர்கே வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறார்களோ அவர்கள் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார்கள். ஒன்னாவது நபர். இரண்டாவது, வஅதா ஜகாத மாலிஹி தீபத்தன் பிஹா நஃப்ஸுஹு ராஃபிதத்தன் அலைஹி குல்லாமின். ஹதீஸுடைய அபூதாவுடைய ஹதீஸுடைய வார்த்தை. வஅதா, அந்த ஈமானிய சுவையை சுவைத்தார் பாருங்க, அவர் யார் என்று சொன்னால், வஅதா ஜகாத மாலிஹி, தன்னுடைய மாலுக்குரிய ஜகாத்தை கொடுப்பார். தீபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, மனசார கொடுப்பார். என்னடா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே, மார்க்க சொல்லிச்ச, மனசு வலிக்குதே, வலிச்சுக்கிட்டு கொடுக்காம மனசார சந்தோஷமா என்ன செய்வாரு, அவர் கொடுப்பாரு. அந்த மனசார சந்தோஷமா கொடுக்கிறார்ல, அவர் எப்பமுலாம் கொடுப்பாருன்னு சொன்னா, குல்லாமின், நான் சொல்ல வார்த்தை இல்ல, குல்லுனா என்ன, உங்களுக்கே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் மறுக்கிறாங்கல்ல, இந்த மறுக்கிறவங்களுக்கு குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வருது பத்தியலா, அப்பதான் ஆஹா தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு ஃபஸத்தக, அப்ப சொல்லுவாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்ப டைம் கொடுத்தா ஃபஸத்தக, நான் இப்ப கரெக்டா ஜகாத் கொடுத்துறேன், வாக்கு மினா சாலிஹீன் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்ப அந்த தீபத்தன் பிஹா நஃப்ஸுஹு ராஃபிதத்தன் அலைஹி குல்லாமின், குல்லுண்டா ஒவ்வொரு, குல்லுண்டா ஒவ்வொரு, ஆமுன், ஆமுடா என்ன வருஷம். அரபு நாடுகள் இருப்பாங்க, அரபு நாடுகள்ல குல் ஆமின் வான்தும் பிஹைர் சொல்லுவாங்க, உங்களை ஆயுள் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் என்ன செய்யட்டும், சந்தோஷமா வைக்கட்டும் அப்படின்னு துவா செய்வாங்க. ஆமு என்று சொன்னால் வருஷம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, யார் தன்னுடைய மாலுக்குரிய ஜக்காத்தை மனசார குல்லாமின் ஒவ்வொரு வருடமும் கொடுத்தாரோ அவரும் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார். இரண்டாவது. மூணாவது, அந்த ஜக்காத்து கொடுக்கிறார்ல, அவர் எப்படிப்பட்ட மாலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மின் ஔசத்தி மாலிக்கும், உங்களுடைய மாலில் நடுத்தரமான மாலை ஜக்காத்தாக கொடுங்கள். இப்போ 100 ஆட்டுக்கு ஒரு ஆடு ஜக்காத்து பாய், அந்த ஒரு ஆடு வந்து மீடியமான ஆடாக, உள்ளதுலேயே எது நொண்டி நொஞ்சானா இருக்குது, எது நோயாளியா, எது சீக்காளியா இருக்குது, அப்படிங்கிற ஆட்டை போய் கொடுக்க கூடாது. அதுக்காக கொளுத்த ஆட்டை என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. மின் ஔசத்தியும் அம்வாலிக்கும், உங்களுடைய அந்த பண்ணையில எது மீடியமான ஆடா இருக்குதோ அதை என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க. நான் ஆட்டுக்கு மட்டும் சொல்ல வரல, ரசூலுல்லாஹ் பொதுவாக தான் சொல்றாங்க. உங்க சொத்துல எது மீடியமா இருக்குதோ அதை எடுத்து நீங்க கொடுத்துருங்க. அந்த இந்த மூணையும் செய்தால் அவர் ஈமானிய சுவையை சுவைத்து விட்டார் என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஜக்காத் என்பது ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டிய கட்டாயமான கடமை. ஜக்காத் என்பது பொருளை சுத்தப்படுத்த அல்ல, நம்ம திருடிக்கிட்டு வரல, நம்ம வந்து வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உழைச்ச காசு அதை வச்சுக்கிறோம். அந்த பொருள் அது எப்படி பொருள் அசுத்தமாகும், அது எப்படி பொருள் சுத்தமாகும், தங்கத்தனாங்க வச்சுக்கிறோம், அது வந்து அசுத்தமாகவும் ஆகாது சுத்தமாகவும் ஆகாது, அது அப்படித்தான் இருக்கேன். நம்ம தான் என்ன செய்வோம், அசுத்தமாகவும் சுத்தமாகவும். அப்ப அல்லாஹ் சொல்லிட்ட பிறகு நம்ம இப்படி அப்படின்னு பேசுறோமா இல்லையா, இதெல்லாம் இறையச்சம் இன்மையின் காரணமாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திதுகள், நல்லோர்கள் எல்லாம் எப்படி புரிந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய மாலுக்குரிய ஜக்காத்தை ஒவ்வொரு ஆண்டுகளும் கொடுத்தார்களோ, அதுபோன்று கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே,
என்னுடைய இந்த ரெண்டாவது ஹுத்துபாவின் துவாவுக்கு முன்னால் ஒரு 2 செய்தியை சொல்லிடுறேன். ஒரு செய்தி நிறைய சகோதரர்கள் இந்த ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கணும், அந்த 8 பேர் இருக்கிறாங்க பற்றியலா, அதை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஜும்மாவில் 2வது ஹுத்பாவிலேயே சொல்லிடலாமே அப்படிங்கிற முடிவு. நான் நினச்சேன் ஒரு 1:20 வரை முதல் ஹுத்பாவை முடிச்சு விட்டு அப்புறம் 2வது ஹுத்பாவில் இந்த ஆயத்தெல்லாம் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போமே 1:30 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் போய் சாப்பிட போகிறது இல்லை, மாத்திரை மருந்து போகிறது இல்லை பற்றியலா, மகரிபுக்கு தானே, அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஜக்காத்தை நம்ம யார் யாருக்கு கொடுக்கணும், இந்த ஜக்காத்து வாங்குறாங்கல்ல, வாங்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் எத்தனை பேர்? 8 பேர். சூரத்து தௌபா 9வது சூறாவில் 60வது ஆயத்து. இதை நீங்கள் குர்ஆனில் படித்து பாருங்கள். அதை விட இப்னு கதீருக்கு தஃப்சீர் இப்னு கதீர் அதை படித்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். அந்த 8 பேரை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். 1வது இன்னமா சதகாத்து லில் ஃபுகரா, ஃபகீர்கள். ஃபகீர்னா ஒன்றுமே இல்லாமல் யாசகம் கேட்குறாங்கல்ல, அவர்கள் ஃபகீர்கள், அவங்களுக்கு கொடுங்க. 1வது. 2வது வல் மசாக்கீன், மிஸ்கீன்கள். மிஸ்கீன்டா யாரு? அவங்களுக்கு சொந்தமாக வீடு கூட இருக்கலாம், தொழில்துறை இருக்கும், வருமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவருடைய வருமானம் என்பது அடிப்படை தேவைக்கு பத்தாமல் சிரமப்படுவார். அவருடைய வருமானம் அந்த மாதம் 20ஆம் தேதி 25ஆம் தேதி என்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவருடைய தேவை, அவருடைய உணவு தேவையாக இருக்கலாம், மருத்துவ தேவையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைங்களுடைய ஃபீஸு தேவையாக இருக்கலாம். அதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவார். ஆனால் அவர் கண்ணியமான ஆளாக இருப்பார். அவர் போயிட்டு கேட்க மாட்டார், கேட்க முடியாது. அது மாதிரி ஆளை தேடி ஜக்காத்து கேட்குறாங்கல்ல, அவங்க ஃபகீர். யாருக்கு அவங்க தேடி கேட்க மாட்டாங்க, ஆனால் வசதி இல்லாதவங்கிறத கரெக்டாக புரிஞ்சு கண்டுபிடிச்சி தேடி போய் கொடுக்குறோம் பாருங்க, அவங்களுக்கு பேர் என்ன? மிஸ்கீன். அப்போ பார்த்தீங்களாக்க 1வது ஃபகீருக்கு நீங்கள் கொடுங்க, 2வது என்ன செய்யுங்க? மிஸ்கீனுக்கு கொடுங்க. 3வது வல் ஆமிலீன் அலைஹா, ஜக்காத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வர்றாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூல் பண்ணுறதுக்காக வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு சஹாபாக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்களுக்குன்னு மாத தொகையாக, மாத சம்பளமாக அந்த ஜக்காத்திலே என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து கொடுத்துக்கலாம். ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு 3வது கொடுத்துக்கிறங்க. 4வது வல் முஅல்லஃபதி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக புதுசாக இஸ்லாத்துக்கெல்லாம் வர்றாங்கல்ல, அந்த புது முஸ்லீம் பணக்காரவங்களே இருந்தாலும் அந்த கல்புகள் ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், முஸ்லிம்களின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்காக நீங்கள் ஜக்காத்து கொடுங்க. எத்தனாவது ஆளு? 4வது. 5வது யார் என்று சொன்னால் வஃபிர் ரிகாபி, அடிமை விடுதலைக்காக. அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் அடிமைன்னு இல்லாட்டியாலே அநியாயமாக சிறையில் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க குடும்ப செலவுக்கு, அதாவது அதுக்காக நீங்கள் கொள்ளைக்காரன் இருக்கிறான்ல, அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்கக்கூடாது. அநியாயமாக அரசாங்கம் கைது பண்ணி விசாரணை கைது என்ற பேரிலே 20 வருஷமாக, விசாரணை கைதிங்கிற பேரில் 25 வருஷமாக சிறைவாசம் அனுபவிச்சு முஸ்லிம், அவங்க முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசாங்கமோ நீதிமன்றங்களோ அவர்களுக்கு இன்னுவரை ஜாமீன் கொடுக்காமல், அந்த வழக்கை முடிக்காமல், அந்த வழக்கை 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாக அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வீட்டுக்காரர் 20 வருஷம் ஜெயிலில் இருக்கிறார், 30 வருஷம் ஜெயிலில் இருக்கான்னு சொன்னால் அவங்க குடும்பம் என்னத்துக்கு ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி மக்களுக்கு போய் என்ன செய்யுங்க, அந்த குடும்பத்துக்கு போய் ஜக்காத்தை கொடுங்க. எத்தனாவது? 5வது. 6வது வல் காரிமீன் அலைஹா, கடனில் கஷ்டப்படுறாங்கல்ல, எல்லாமே இருக்குது, வீடு வாசல் போக்குவரத்து எல்லாமே இருக்குது. ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்கினாரு, அந்த கடனை மட்டும் அடைக்கவே முடியலை. ஒரு 50 ரூபா வாங்கினார், 1 லட்சம் வாங்கினாரு, அதை மட்டும் அடைக்க முடியாது, நின்றுக்கிட்டே இருக்குது. நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கரெக்டாக அவரை கண்டுபிடிச்சி, இந்தாப்பா கடனா, இந்த வச்சுக்க, அடைச்சி விட்டுரு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கடன் சுமையில் கஷ்டப்படுறாருல, அவருக்கு நீங்கள் கொடுங்க. எத்தனாவது ஆளு? 6. 7வது வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள். இந்த ஆயத்தை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நீ இந்த பள்ளிவாசலில் கொடுங்க, இந்த மர்சா கொடுங்க, கேட்டால் ஃபீ சபீலில்லாஹ் அப்படி பார்த்தா அம்புட்டு ஃபீ சபீலில்லாஹ் தான். புரிஞ்சா? அம்புட்டு ஃபீ சபீலில்லாஹ்னு சொன்னால் ஐ அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனாவது? 7வது. 8வது வபினி சபீல், வழிபோக்கர். ஒரு பெரிய பணக்காரர், அவர் இங்கேருந்து டெல்லிக்கு போனார், அம்புட்டு காணா போச்சு, பர்ஸு ஃபோனும் எல்லாம் காணா போயிடுச்சு. திருச்சிக்கு வர்றதுக்கு வசதி இல்லை. ஒரு பள்ளியாசல போய் கேட்குறாரு, அவங்க என்ன செஞ்சுக்கலாம்,
ஜக்காத்துடைய காசாக இருந்தாலும் எடுத்து டிக்கெட் வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து கையில் காசு கொடுத்து அனுப்பி விட்டுக்கலாம், வந்துக்கலாம், தப்பு கிடையாது. புரிஞ்சா? இந்த 8 பேருக்கு தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும், வேற ஆளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். புரியலைன்னு சொன்னால் சூரத்து தௌபாவுடைய 60வது ஆயத்தை தர்ஜுமாவையும் தஃப்சீரையும் படிச்சலாக்க உங்களுக்கு இன்னும் முழுசாக புரியும். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிற ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டது. இப்படி 8 பேருக்கு தான் நீங்கள் கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வே சொல்கிறான். ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டது. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கின்றான் என்ற இந்த வசனம் முடிகிறது. அப்போ இந்த ஜக்காத்தை கேட்குறாங்கல்ல, இது அவங்களுக்குரிய பதில். அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வருஷம் மணப்பாறையுடைய எத்தீம்கானா, தாருஸ்ஸலாம் எத்தீம்கானா இருக்குதா இல்லையா, அந்த எத்தீம்கானாவுக்கு நம்ம காசு, நம்முடைய ஜக்காத்து காசு அந்த மாதிரி கொடுப்போம். ஏன்னா இக்பால் மதினி ஹயாத்தா இருக்கும் போதே நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம். அவங்க தரப்பில் நமக்கு, அவங்க மூத்துக்கு பிறகு அந்த உதவிகள் நம்ம பள்ளிக்கு வர்றது இல்லை, சரியா? அவங்க ஹயாத்தா இருக்கும் போது மாஷா அல்லாஹ் நம்ம ஒரு 25,000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, 1 லட்சம் அந்த மாதிரி பை இந்தாங்க இதை தக்குவா பள்ளிக்கு வச்சுக்கிறங்க அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. அனுப்பிவிட்டு நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி 25,000 அனுப்பிவிடுங்க, உங்கள் பரக்கத்து எங்களுக்கு வேணும் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பரக்கத்து எங்களுக்கு வேணும், எங்கள் பரக்கத்து உங்களுக்கு வேணும் அப்படிங்குவாங்க. ஹைர், அவங்க அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம வாழதா மூத்தா போகும்போது கூட எங்கள் எத்தீம்கானா பார்த்துக்கிறங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்கிறனால வருஷம் அந்த எத்தீம்கானாவுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அதனால் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அது எத்தீம்கானா ஏழை எளிய மக்கள் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவங்க வரனால அதை வசூல் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. கீழே வசூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஜக்காத்து தொகையை நீங்கள் கொடுத்துக்கலாம். நைட்டில் இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஆஹா பணம் எடுத்துக்கிட்டு வரலையே அப்போ நீங்களும் நினைப்பி இல்லை, பணம் இல்லாட்டியாலும் ஃபோன்பே ஜிபே எல்லா பேயும் இருக்குது, அந்த பேயை வச்சு பே பண்ணிடலாம். ஒருவேளை பேயை வச்சு பே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ள போய் நைட்டில் 6 அமர இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய அறிவிப்பு. இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், சஜதா திலாவத்தில் நாம் கேட்க வேண்டிய துவாவை இமாம் அபூதாவூத் அவர்கள் 1414வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி என்கிற துவாவை நீங்கள் சஜதா திலாவத்தில் ஓத வேண்டும். இதற்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய சக்தியால் என்னுடைய முகத்தை படைத்து அந்த முகத்திலே கண்களையும் காதுகளையும் அழகாக ஏற்படுத்தினானே, அந்த அல்லாஹ்வுக்கே என் முகம் சஜதா செய்கின்றது என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, தொழுகையில தராவிக தொழுகையில சஜதா திலாவத்து வருது. நேற்று கூட வந்துச்சா இல்லையா? சஜதா திலாவத்து பண்ணாரா இல்லையா? நீங்க பாருல சஜதாவில் சுபான் ரபில் ஆலா சுபான் ரபில் ஆலா அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நார்மல் சஜதாவில் சுபான் ரபில் ஆலா ஓதுங்க, அதான் ஓதணும். புரிஞ்சா? சஜதா திலாவத்தை பொறுத்தவரை திலாவத்தில் என்ன ஓதனே? சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி என்ற துவா உள்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை ஓத சொன்னாங்களோ ஓதுனாங்களோ அது மாதிரி சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ அமல்படுத்தினாங்களோ பிரச்சாரம் செஞ்சாங்களோ அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவைகளை மறைத்து அவைகளை நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.